ஹலோ காய்ஸ், ஹாய் காய்ஸ். காலையில் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சரி மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது கடையில் போகணும்னு சொல்லிட்டு போனேன். சரி கடைகள் பக்கம் வந்தாச்சு. வந்துட்டு பைக்கை ஆஃப் பண்ணிட்டு சரி கடைகளை பார்ப்போம். இப்போ எப்படி என்ன நிலைமையில் இருக்குது, ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். எல்லாம் ஓகே தான், ஒரு விதமாக ஆக்டிவாக தான் இருக்கானுங்க. அந்தளவுக்கு க்ரோத் நல்லா தான் வந்திருக்கு. இறையும் ஃபீடு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ மாற்றுற மாதிரி இருக்குது. இந்த ஃபீடரும் இறையும் இப்போ பத்தலை. நம்ம அது வேறு மேக் பண்ணுற மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கோம். அது எப்படி மேக் பண்ணலாம் என்னது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே தான். தண்ணி தான் உடனே தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு குடம் தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா காலியாகிடுது. வேறு வழி இல்லை. நம்ம தண்ணி வசதி இல்லாமல் தண்ணியை போய் பிடிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்குது. வேறு பிடிச்சி தான் ஆகணும். வேறு வழியில் பிடிச்சிட்டு போடுவோம். ஒரு குடம் தண்ணி ஒரு நாளில் காலியாகிடுது. பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஃபீடரு 2 தான் வச்சுருக்கோம். இது வாட்டர் ஃபீடரும் 2 தான் வச்சுருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியது இருக்குது. சரி ஓகே, நம்ம அடுத்தடுத்து பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பாய்ஸை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு சரி நம்ம பாய்ஸை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நடந்து போனேன். போய் நம்ம பாய்ஸை பார்க்கலாம். கதவே நான் திறந்து விடலை. அவனுக்கு ஒட்ட வழியாக பாஞ்சிட்டானுங்க. சரி யாரையாவது வைப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபுட்டு வைக்கலான்னு பார்த்தா ஓகே நம்ம கோழி மட்டும் தான் இருந்துச்சு. இங்கே தயாராக இருக்குது போல். சரி ரைட்டு ஓகே நம்ம போவோம். நம்ம மார்க்கெட்டுக்கு போய் பார்த்துட்டு நம்ம சேல் எப்படி இருக்குது பார்ப்போம். இல்லைன்னா சேல் எடுத்துகிட்டு நம்ம அந்த சேலோட மணியை வச்சு கடைக்கு ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி அந்தளவுக்கு சேல் இல்லை. அதனால் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நாள் கேட்டிருந்தாங்க, வாத்தும் கோழியும் கேட்டிருந்தாங்க. அவர் கொண்டு கொடுக்க போயாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ்.